சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தோற்றுவித்தது எந்த ஆண்டு? 1906 வ.உ. சிதம்பரனார் உருவாக்கியிருக்கிறாரு, தெரியும். இதில் எஸ்எஸ்என்சினா விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்கம். இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 10 லட்சம். நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும், 10 லட்சம் அப்படின்னு. இந்த 10 லட்சம் பங்கை 10 லட்சம் ரூபாயை முதலீட்டை எத்தனை பங்குகளாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் 40,000 அப்படின்னு கேட்குறோம்ல, 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டது. அதாவது ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு 25 ரூபா அப்படிங்கிற விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் யார் யாருக்கு இந்த பங்கு தராங்க அப்படின்னு கேட்டால் இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், அதே போல் ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த பங்கு உண்டு. இதில் விற்பனை செய்யப்பட்டது இவங்களுக்கு மட்டும்தான் பங்கு வந்து விற்பனை செய்யப்பட்டது. தெளிவாயிடுங்க. சரி, அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் எந்தெந்த பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? SS கலியா, இன்னொன்று SS லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நீராவி கப்பலை வந்து வாங்கினாரு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சுதேசியாக அந்த சொந்த பொருட்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும்போது சொந்தமாக அந்த மெழுகுவர்த்தி, சொந்தமாக அந்த வளையல்கள், இந்த மாதிரிலாம் குறிப்பு உணர்த்திக்கிட்டு இருந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது அப்போ இருந்து எல்லாருக்கும் பெரிய பேர் அதிர்ச்சினே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பண்டைய கால கடற்பயணம் இருக்கு இல்லையா, அந்த கடற்பயணத்தை நினைவு கூறுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மொத்தமாக 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது நமக்கு. இதில் மிகப்பெரிய பங்குதாரர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த பாண்டித்துறை அவர் இருக்கார் இல்லையா, அவரும் ஹாஜி பக்கீர் முகமதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய பங்குதாரராக இதில் பங்கெடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஹாஜி பக்கீர் முகமதும் பாண்டித்துறையும் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய பங்குதாரர்னு நமக்கு நல்லா தெளிவாயிடுச்சு. இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை குறித்து அந்த வெற்றியை குறித்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டால் பாலகங்காதர லோகமானிய திலகர் இருக்கிறார்ல, திலகர் இந்த கேசரி இன்னொன்று மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. அதே போல் அரவிந்த கோஷும் மிக முக்கியமாக இந்த கப்பல் கம்பெனியை பாராட்டி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார். என்னன்னு கேட்டால், இந்த பங்குகள் எல்லாம் விற்பனை ஆவதற்கு உதவி செய்தது யார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து அரவிந்த கோஷ்னு சொல்லணும். சுதேசி நீராவி கப்பல் இருக்கு இல்லையா, இது வந்து தூத்துக்குடியிலிருந்து இலங்கை கொழும்பு வரைக்கும் விடப்பட்டது.